ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் ரொம்பவே வித்தியாசமாகவும் அதே டைமில் சூப்பரான டேஸ்ட்லேயும் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு சூப்பரான சுவையில் ஒரு கார சட்னி. சூடான இட்லி தோசைக்கெலாம் இந்த கெட்டி கார சட்னி செம காம்பினேஷனாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து ரீச் ஆகிடும். நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நான் மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிக்கிற அளவுக்கு நமக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை நல்லா தாளித்து பொரிஞ்சு வர அளவுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாம் சேர்த்த கடுகு எல்லாமே நல்லா பட்டுன்னு வெடித்து அதுக்கப்புறம் இந்த நுரையெல்லாம் கொஞ்சமாக அடங்கி வரும். அந்த டைமில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்தோம் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கார சட்னிக்கு கடுகு மூலமாகவே கொஞ்சம் காரம் இருக்கும். அப்படிங்கிறனால நாம் சேர்க்க போகிற காரத்துக்கு அதாவது வத்தல் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப காரமாயிடும். நம்ம உளுந்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நாம் இது கூட 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் இன்றைக்கி நான் ஒரு 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து 1 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 பழுத்த தக்காளி லைட்டாக புளிப்பாக இருக்கிறத பார்த்து எடுத்து நம்ம அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி 4 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை வதக்கிறப்போ தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி மசிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வெந்து உடஞ்சி மசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 இலை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். 10 இலை புதினா போட்ட டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப தெரியக்கூடாது. ஆனால் நம்ம புதினா சேர்க்கணும். 10 இலை அளவுக்கு புதினா சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். புதினா இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்து ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக கெட்டி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாகவும் அதே சமயத்தில் லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த சட்னிக்கு தாளிப்பே தேவைப்படாது. சப்போஸ் தாளிப்பு தேவைப்பட்டால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டினா சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டில் இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கார சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசையோட சுட சுட சர்வ் பண்ணுறப்போ எத்தனை இட்லி உள்ளே போகும்னு சொல்லவே முடியாது. கணக்கு இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இட்லி மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்போ அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொரு கரண்டி வைமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.